அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஆர்எஸ் மீடியாவை பார்த்து இதுவரை ஆதரித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வணங்கும் கேப்டன் அவர்களை வணங்கி இந்த வீடியோ பதிவிடுறேன். இந்த பேச்சை கேளுங்க. இவர் யாருன்னா, விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன், திராவிட முன்னேற்ற கழகம். அவர் பேசுகிற பேச்சை பாருங்கள். அதாவது மக்களை எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான அடிப்படையில் இவன் சித்திகரித்து வச்சுருக்காங்கிறத முதல்ல பாருங்கள். என்ன சொல்கிறான்? கேடுகெட்ட தமிழ்நாட்டு மக்கள்ன்றான். இதுக்கு அர்த்தம் என்ன? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருமே கேடு கெட்டவங்கிறது இவன் வார்த்தையின் மூலம் புலப்படுது. இந்த வார்த்தையை பேச இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த நாயும் தமிழ்நாட்டில் தான் குப்பை கொட்டிகிட்டு இருக்கான். இல்லை லண்டன், அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துல இருக்கானா? வாழ்கிறது தமிழ்நாட்டில், திங்கிறது தமிழ்நாட்டில், பிள்ளைகளை படிக்க வைக்கிறது தமிழ்நாட்டில், தம் வாழ்வாதாரம் தேடுறது தமிழ்நாட்டில், உறுப்பினர் அட்டை இருக்கிறது தமிழ்நாட்டில், குடும்ப அட்டை இருக்கிறது தமிழ்நாட்டில். இவன் என்னமோ ஃபாரினில் இருக்கிறது மாதிரி தமிழ்நாட்டு மக்களை போய் மானங்கட்ட தமிழ் மக்களைங்கிறான். இதுக்கு சரியான பாடத்தை மக்கள் தான் புகட்டணும். ஏன்னா இது சொன்னோம்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? உடனே டிவிக்கு ஆட்சிக்கு நீ சப்போர்ட்டாமா. நான் டிவிக்கு ஆட்சிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறத போய் மானம் உள்ள ஒவ்வொரு தமிழனுக்கும் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். தலைவர் சொல்லுவார், எங்கள் கேப்டன் அவர்கள் சொல்லுவார், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லுவார். அந்த தமிழனுக்கு ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க போது அதுக்கு எல்லா தமிழனுமே பொங்கி எழணும். இதில் டிஎம்கேக்காரன் கிடையாது, ஏடிஎம்கேக்காரன் கிடையாது, பாமகக்காரன் கிடையாது, விசிகேக்காரன் கிடையாது, எவனும் கிடையாது. எல்லாருமே பொங்கி எழணும். ஏன்னா இவன் பேசுகிற வார்த்தை அப்படி. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நாய் ஒருத்தன் சொல்கிறான். இவனுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எப்போ நம்மளை ஒருத்த நாய்ங்கிறானோ அவனை நாயின்னு சொல்கிறது தப்பே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு சட்டமன்ற நிகழ்வு நடக்குது. அந்த சட்டமன்ற நிகழ்வில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோரிக்கையை பேசுகிறாங்க. அதில் விவாதங்கள் முத்தி போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது டிஎம்கேக்கார அத்தனை பேரும் எழுந்திரிச்சு போகிறாங்க. அதுக்கு கரூரில் முதல்வர் அவர்கள் பேசும்போது, விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாப்புலன்னீங்கன்னா, சட்டமன்றத்தை இனிமேல் சாத்தி வச்சுட்டு தான் இவங்களுக்கு கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வைக்கணும் போலங்கிற அந்த அர்த்தத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவன் டிஎம்கே தான் குதர்க்கமாக திங்க் பண்ணுவானே. எதையுமே ஒரு கலவரமாக்கணும், எதையுமே ஒரு பிரச்சனையாக்கணும்னா அந்த புல் கருத்தை சொல்ல மாட்டான், மக்களுக்கு புரிய வைக்க மாட்டான். அவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்க நியாயத்தை தான் காட்டுவான், மறுபக்கத்தில் என்ன நடக்குதுங்கிறத அவன் காட்ட மாட்டான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றத்தை மூடுவியா, மூடிப்பாரு, உன் கை காலை உடைப்பேன்னு சொல்லிட்டு பொது இடத்துல பேசுகிறான். அவர் என்ன சொன்னார்? கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லாமல் ஓடுறாங்க, அதுக்கு சட்டமன்ற கதவை சாத்தி வச்சுட்டா அவங்க பதில் சொல்ல வைக்கணும் போல இருக்குங்கிறத இவனுங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவனுங்க அப்படியே அதை மடமாற்றி டிஎம்கே ஒன்றும் குத்தமே பண்ணாத மாதிரியும் தாவேக்கா தான் அங்கே குத்தம் பண்ண மாதிரியும் அந்த இடத்த நிரூபணம் பண்ணுறதுக்கு இவன் பேசிகிட்டு இருக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், நீ பேசு, தப்பே கிடையாது. தமிழக மக்களை நாயின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குது? முதல்ல நன்றி கெட்ட தமிழக மக்களுங்கிற, இந்த மானங்கட்ட தமிழக மக்களுங்கிற இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு முதல்ல யாரா பேச சொல்கிறது? திங்கிற சோறு, தமிழ்நாட்டில் திங்கிற சோறுரா. இன்றைக்கி நீ எம்எல்ஏ பதவியில் உட்காந்துருக்கன்னா மக்கள் போட்ட பிச்சை, அந்த பிச்சையில் வாழ்கிற நாய் மக்கள் பிரதிநிதி. நீ போய் என்ன பண்ணுறன்னு கேட்டிங்கன்னா, மானங்கட்ட தமிழ்நாட்டு மக்கள்னு பேசுகிற. அதான்டா மக்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமாடா? உங்களெலாம் எதிர்கட்சி தலைவராக கூட முதல்ல உட்கார வச்சுருக்கக்கூடாதுடா. திமுகங்கிற ஒரு கட்சியே 3வது இடத்துல தள்ளி இருக்கணும். மக்கள் பண்ண தப்பே அதான். புரியுதா இல்லையா? உங்களை இன்னமும் மக்கள் புறக்கணிச்சோம். இன்னும் உங்கள் திமிருத்தனம் மட்டும் குறையில பற்றியா? நீ இப்படி பேசுகிற. ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தன் அதுக்கு மேலே என்னடான்னு நாங்களே பிரதமர் ஆகிடுவோன்னு அவன் பேசுகிறான். என்னடா பொழப்பு இது? தமிழ்நாடை அவ்வளோ கேவலமாக போச்சு அவங்களுக்கு. உங்களை முதல்ல எம்எல்ஏவாகவும் ஏதாவது ஆக்கினது முதல்ல மக்கள், தமிழ்நாட்டு மக்களுங்கிறத முதல்ல புரிஞ்சுங்கடா. நீங்கள் திங்கிற சோறு தமிழ்நாட்டு மக்கள் போட்டது. அதனால் அதை உணர்ந்து என்ன பேசணுமோ அதை பேசுங்க. புரியுதுங்களா? தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துறதையா, தமிழ்நாட்டு மக்கள் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. புரியுதா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் பிச்சை போட்ட பிச்சையில் சோறு வாங்கி திங்கிற நாய் நீ. புரியுதா?
தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு முதல்ல அருகதையே கிடையாது. இந்த பேச்சுக்கு இது வரைக்கும் ஏதாவது கட்சிக்காரங்க, எதிர்கட்சிக்காரங்க, இல்லை அந்த கூட்டணி கட்சியில் உள்ளவங்க, இல்லை வேறு யாராவது இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? இது வரைக்கும் எதிர்ப்பு யாருமே தெரிவிக்கலை. ஏன் தெரிவிக்கலை? அத்தனை பேருமே டிஎம்கேக்கு ஜால்ரா அடிச்சு. மற்றத்துக்கெல்லாம் அனைவரையும் குறை கூறும் எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்களோ அல்லது மற்ற கட்சிக்காரர்களோ தமிழ்நாட்டு மக்களை நன்றி கெட்ட மக்கள்னு சொல்கிறான். அந்த வரியை நல்லா கவனிங்க. கேடுகெட்ட தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்கிறான். அந்த வரிக்கு இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. அது எந்த கட்சியாக வேணாலும் இருந்துட்டு போகுது. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை? எல்லாமே டிஎம்கேக்கு சொம்படிச்சிட்டு இருக்கிறவனுங்க. மற்ற பிரச்சனைக்கெல்லாம் ஆடு ஊன்னு கத்துவானுங்க. எதுக்கு கத்துறானுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? அதாவது ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக எல்லாத்தையுமே மக்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. டிஎம்கேங்கிறது எப்பேற்பட்ட கட்சிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த எலெக்ஷனில் சரியான சௌகரியாக கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். 2வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்கன்னா சும்மா சாதாரணமான தள்ள இல்லை. அந்த இது தோல்வி மிகப்பெரிய தோல்வி. அதை ஒத்துக்க முடியல அந்த டிஎம்கே காரணங்களால். ஒத்துக்க முடியாமல் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கண்ணாபிளான்னு பேசிக்கிட்டு கண்ணாபிளான்னு இது பண்ணிக்கிட்டு அந்த ஒரு இதை பண்ணுறான். புரியுதுங்களா? இதுதான் ரீசனே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை இவ்வளோ கேவலமாக பேசும்போது ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ அரசியல் கட்சி இருக்குது, யாருமே ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை? இது தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா ஒட்டுமொத்த மக்களையும் அவன் குத்தம் சொல்கிறான். ஏன்னா இவன் யோக்கியம் கிடையாது. இவன் யோக்கியனாக இருந்தால் மற்றவங்களை குத்தம் சொல்லலாம். இவனே யோக்கியம் இல்லைங்கும் போது தூத்துக்குடியில் முக்கால்வாசி 2 பேர் பார்த்திங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தன், இவன் ஒருத்தன், 2 பேர் பேசுகிறத பார்த்திங்கன்னா மக்களை கீழ்த்தரமாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஏண்டா, உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சராக்குனா மக்கள் நல்லவங்க, உங்களை ஓட்டு போடாமல் மக்கள் தோக்கடிச்சா மக்கள் முட்டாளாடா? புரியலை உங்களோட கான்செப்ட்டு. கொள்ளடிக்கவங்களை விட்டால் மக்கள் நல்லவங்க, கொள்ளடிக்காமல் தடுத்துட்டாங்கன்னா மக்கள் கெட்டவங்க. அதன் அடிப்படையில் தானே பேசுகிறீங்க. 5 வருஷம் கொள்ளடிக்க முடியல, அதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பேசலாம், அதுக்கெல்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாடா? ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அவங்க ஆட்சி ஆரம்பிச்சுன்னு 5 மாதம் கூட ஆகலடா, 2 மாதம் தாண்டா ஆகுது. அதுக்குள்ளேயே அது சீர்குலைஞ்சி போச்சுங்கிறான், இது சீர்குலைஞ்சி போச்சுங்கிறான், என்னென்னமோ நடத்திட்டு இருக்கிறானுங்க நாடகத்தை. நீங்கள் என்ன நடத்தினாலும் 5 வருஷம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான், வேறு யாருமே கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் என்ன கற்றுனாலும் சரி, உடனே இப்படி சப்போர்ட் பண்ணி போடுறேனே நான் தாவேக்காரனான்னு கேட்காதீங்க. நான் ஒரிஜினல் தேமுதிகாரன். புரியுதா? கேப்டன் வழி வந்தவன் இப்போ அந்நியார் வழியை ஃபாலோ பண்ணுறவன். புரியுதா இல்லையா? உடனே நான் தாவேக்காக்க மாறிட்டேன் அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். உடனே என்னடா சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறானே அரசாங்கத்துக்கெல்லாம், அதை பண்ண வேண்டாம். என்றைக்குமே நான் கேப்டன் குடும்ப விசுவாசி, ஒரிஜினலாக தேமுதிகாரன். அதை விட்டு நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன். புரியுதா? முதல்ல புரிஞ்சுங்க. தேமுதிகவில் அந்நியார் வழியும் சரி, கேப்டன் வழியும் சரி, யார் தப்பு பண்ணினாலும் எது பண்ணினாலும் உடனே தட்டி கேட்க தான் எங்களை சொல்லியிருக்காங்க. யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னா தப்பு, நல்லது பண்ணுறாங்களா அவரை வாழ்த்தி வீடியோ போடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? தப்பு பண்ணாலும் தண்டி கேட்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல் ஒன்று செயல் ஒன்றுன்னு கிடையாது. சட்டமன்றத்தில் கேப்டனோட பிம்பமாக பிரதிபலிப்பாக இன்றைக்கி எதிர்கட்சிகள் எல்லா கட்சியும் வாயை மூடிட்டு இருக்கக்குள்ள எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கறது தேமுதிகவின் பொதுச் செயலாளர் எங்கள் அந்நியார். புரியுதுங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தப்போ ரைட்டோ நேருக்கு நேர் சட்டமன்றத்தில் விளாசறதுக்கு அவங்கள மாதிரி இப்போ ஆள் கிடையாது. சும்மா பேருக்கு இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டமன்றத்துக்கு போய் சும்மா புகழ்ந்துட்டு வராங்களே தவிர மக்களோட பிரச்சனையை எடுத்து சொல்கிற ஒரே ஆள் இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டின் அதாவது முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு அருகதை உள்ளவங்க அவங்க. புரியுதா? அதை மக்கள் புரிஞ்சுக்கலை. மக்கள் புரிஞ்சுக்காதனால இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி மக்களோட பிரச்சனை ஒரு பிரச்சனைனா சட்டமன்றத்தில் முதல் குரலாக ஒழிக்கிறது யாருன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், தேமுதிக எங்கள் அந்நியார். அதை யாருமே மறந்துடக்கூடாது. உடனே இதுக்கு 1000 பேர் நான் இங்கே கமெண்ட் போடுவானுங்க, கெட்ட வார்த்தையில் கமெண்ட் போடுவாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னின்று சட்டமன்றத்தில் ஃபஸ்ட்டு குரல் கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எங்களுடைய அந்நியார் தேமுதிக. அவங்க தான் முதல் குரல் கொடுக்குறாங்க. சும்மா மற்றவங்களாம் சட்டமன்றத்தில் போயிட்டு சும்மா பேருக்கு சட்டமன்றம் போகிறோன்ட்டு போகிறான். மக்களின் குரலாக எங்கே ஒழிக்கிறது சட்டமன்றத்தில் இன்றும் சரி.
எதிர்க்கட்சிங்கிறது டிஎம்கே தான். ஆனால் தீவிர எதிர்க்கட்சியாக செயல்படுறதுங்கிறது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சுட்டி காட்டுற நாங்கள் பெரிதும் மதிக்கத்தக்க எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், தேமுதிக எங்கள் அந்நியார் தான். ஏன்னா எதிர்க்கட்சி எப்படி செயல்படணுமோ அங்கே அவங்க செயல்படுறாங்க. புரியுதுங்களா? இவன்லாம் சும்மா எதிர்க்கட்சின்னு சொன்னால் ஏஞ்சி ஓடிடுறான். ஆனால் தேமுதிக தான் எதிர்க்கட்சியாக கரெக்டாக செயல்பட்டுருக்கு. அதை எல்லாருமே முதல்ல உணரணும். அது உணர்ந்தாலே நல்லபடியாக நடக்கும். இந்த மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறதெல்லாம் முதல்ல டிஎம் கேட்குறாங்களே முதல்ல நிறுத்துங்க. உங்களை சேர்த்து தான் அவன் நன்றி கெட்டவன் மானம் இல்லாதவன் சொல்கிறான். முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதனால் இனிமேவாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னோட பொறுப்பை உணர்ந்து மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியும், என்ன பேச முடியுங்கிற தெளிவாக பார்த்துட்டு அதுபடி பண்ணுங்கள். கீழ்த்தரமாலாம் விமர்சிக்கிறோன்னு சொல்லிட்டு கீழ்த்தரமாலாம் இறங்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயமா போயிடும். நாகரிக அரசியலை கொண்டாங்க. டிஎம்கே பண்ணுறதெல்லாம் இப்போ கீழ்த்தரமான அரசியலாக இருக்குது. இனிமேவாவது நாகரிகமாக அரசியல் பண்ண கற்றுங்க. நன்றி, வணக்கம்.